இப்போ யூனிவர்சிட்டி செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டுருக்கு. இதில் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வர்றீங்க. அந்த எழுதக்கூடிய நீங்கள் சப்ஜெக்ட்டில் நீங்கள் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம், அந்த பர்ட்டிகுலர் கொஸ்டின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏவோ, பார்ட் பிவோ பர்ட்டிகுலர் கொஸ்டின்ஸுக்கு வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க் வந்து இதுக்கு இருக்குமோ, இல்லையோ அப்படின்ற ஒரு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்புடின்னா, கண்டிப்பாக இந்த கான்டாக்ட் டீட்டெயில் உங்களுக்கு பார்த்தீங்களா, mahimax67@gmail.com இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெயில் ஐடிக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு, எந்த கொஸ்டின் நம்பரு, அந்த நம்பரில் வந்து எனக்கு கிரேஸ் மார்க்கு வருமா வராதா அப்படின்னு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சென்ட் பண்ணி வைங்க. அதை பற்றி கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றது அந்த மெயிலை செக் பண்ணிட்டு கண்டிப்பாக கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணவும் ரெடியாக தான் இருக்கும். அண்டு கிரேஸ் மார்க் அப்படின்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதுக்கு தருவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா காமன் மிஸ்டேக்ஸ் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா என்னென்னா, அப்போ கொஸ்டின் வந்து ராங்காக இருக்கிறது, டேட்டா அதாவது இப்போ ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்னால் அதில் வந்து டேட்டா வந்து மிஸ்ஸிங்காக இருக்கும். சம் டேட்டா மிஸ் பண்ணியிருப்பாங்க, அல்லது சிங்கிள் டேட்டா மிஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சிலபஸில் வந்து அவங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இல்லாட்டி பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கலாம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் இது போக பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா 16க்கு அப்புறம் திரும்ப 16. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்பராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி காமன் மிஸ்டேக்ஸ் இருக்குது. காமன் மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி இது ரிலேட்டடாக அப்படிலாம் இருக்குது, இது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா அதுக்கெலாம் கிரேஸ் மார்க் கண்டிப்பாக யூனிவர்சிட்டி சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை பற்றி உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக உங்களுக்கு இதுக்கு கிரேஸ் மார்க் கொஸ்டின் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் என்ன சப்ஜெக்ட்டுக்கான கொஸ்டினோ அதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் அப்படி எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் வந்து கொஸ்டின் பேப்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு அண்டு அந்த கொஸ்டின் நம்பர் என்ன, எதுக்காக கிரேஸ் மார்க் உங்களுக்கு தேவைப்படுது, ஸோ எதில் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி எனக்கு மெயில் பண்ணி வைங்க. இதுதான் மெயில் ஐடி. அதை பார்த்துட்டு இல்லை இது கிரேஸ் மார்க் இருக்காது அப்படின்னா நோ இது கிரேஸ் மார்க் இல்லை அப்படி சொல்லி ரிப்ளை மெயில் பண்ணிடுவேன். அண்டு கிரேஸ் மார்க் உண்டு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நம்முடைய சேனல் மூலமாக வரும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.